பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோல வியானாவோட அதிரடி என்ட்ரியில ஒரு பக்கம் நான் கேமை முடிச்சுக்கிறேயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே கிளம்புற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் மனம் உடைந்து ஒரு மாதிரி தடுமாறிய தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. வியானா நல்ல வேலை பண்ணிட்டோமா, சூப்பரா உள்ள வந்து எதை எப்படி பண்ணுமோ அதை அப்படி பண்ணி விக்ரமோட ஓட்டு ஏத்துறதுக்கான வேலையை பார்த்து விட்டியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெளியே இருந்து யார் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த 6 கண்டஸ்டர் அடித்தாலும் அவங்களுக்கு தான் பூஸ்ட்டு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஒரு சில நபர்களை தாண்டி மற்ற எல்லாருக்கும் அது பூஸ்டாக தான் போய் முடியும். அது விக்ரமுக்கு பூஸ்டாக போகுதா இல்லை பாதிப்பாக போகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வியானாவோட என்ட்ரி நடந்திருக்கு. என்ட்ரி ஆன உடனே நான் தான் காலையிலேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ரெட் கார்டு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை மட்டும் பேசக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா டீம் வந்து டிசிஷன் எடுத்து சொல்லியாச்சு. எப்படி ஸ்ட்ரிக்டா உள்ள சொல்லி அமைச்சிருக்காங்க. அதை பற்றி பேசினாங்கன்னா ஸோ அவங்க உடனே கூட வெளியேற்றப்படலாம் அப்படின்றது தான். ஓகே, இதில் வியானா டைரக்டாக வந்து ஸோ அவங்களுக்கு இந்த வீட்டில இருந்து வெளியே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள பாதிச்சிருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து உடைக்கும் தருணங்களாக தான் பார்க்குறாங்க. ஸோ சம்மன் என்னன்னா ஒரு விஷயம் நமக்கு ஹர்ட் ஆயிருக்கு, அதை எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே எடுத்துன்னு வந்து இது பண்ணுறாங்க. பட் இதை தனியாகவும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். நான் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைப்பேன், எல்லாரும் முன்னாடியும் போட்டு காலி பண்ணுவேன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுத்து அமைச்சாரா இல்லை இது அவங்களே பண்ணுறாங்களான்றது பார்ப்போம். அந்த ஒரு ஃபீலிங்ஸை தனியாக சொன்னால் பரவாயில்ல. பட் ஓகே, வியானா ஃபர்ஸ்ட் அந்த லிவிங் ஏரியா முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, கேமுன்னு ஆப்டான ஒரு மைண்ட், இந்த கேமுக்கு ஆப்டான ஒரு மைண்டுனா அது விக்ரமோட மைண்டு தான். பக்காவா யோசிக்கிறார், வேற லெவல திங்க் பண்றாரு, ஒரு பக்காவான ஒரு மைண்டு மணிப்புலேட் பண்ணி விளையாடுறாரு. ஸோ இந்த மைண்டை யூஸ் பண்ணி மணிப்புலேட் பண்றாரு. நிறைய மேனிப்புலேஷன் கேம் தான் ஒரு பக்கம் விக்ரம் விளையாடிட்டு இருக்கார் அப்படின்றது. ஏன்னா அவர் பேசுறதுலாம் இதோ பார்வையானா இது உங்களுக்கு புரியுதா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா, நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் அங்கே போயிட்டு விளையாடின கேமில் ஒரு சில விஷயங்கள் அது இப்படி போயிருக்கும், தப்பா இப்படி போயிருக்கும்ன்ற மாதிரி பொறுமையாக பேசுவார் போல. ஆனால் அந்த வியானாவோட கேமில் அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, லவ் கண்டென்ட் குடுமா அப்படின்றத சொன்னதாக இருக்கட்டும், அடுத்தது அந்த லவ் பேஸ் பண்ணி வெளியே போயிட்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், அந்த இடம் தான் வியானாக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ணன் மாதிரி எஃப்ஜே மேட்டர் முடிச்சிட்டாங்க, ரெண்டாவது வெளியே போய் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த ஒரு விஷயம் தான் வியானாக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு போல. அதுதான் விக்ரம் சொல்லியிருப்பாருன்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா வியானா விக்ரமோட கான்வர்சேஷன்ல மற்றதெல்லாம் ஓகே, பட் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் பெரிய பிரச்சனை. வியானாவோட டிராபேக் ஸ்டார்டடுங்க எஃப்ஜே கூட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அதை பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அதனால தான் இவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. குறிப்பாக என்ன மணிப்புலேட் பண்ணிட்டாரு, எப்படி விக்ரம் என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் மேடம் இங்கே வந்து பதிவு போடுறாங்க. மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு இருந்தாங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிட்டாரு, ஆனால் மேனிப்புலேட் ஆனவங்களும் தப்பு தான் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஓகே, இதை சொல்லிட்டாங்களா அந்த லவ் மேட்ரு இதெல்லாம் அப்புறம் வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி இருக்கணும். அதுக்கப்புறமும் நீங்கள் தான் கண்டினியூ பண்ணீங்க. வாட் டு டூ? ஒரு சூப்பரான கேம் பிளேயர் விக்ரம் தான். எப்படி இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மணிப்புலேஷன் கேம் விளையாடுறான்னு சொல்லிட்டாரு. ஒரு சூப்பரான கேம் பிளேயர் விக்ரம் தான்ன்றது வஞ்ச புகழ்ச்சி அணி. இது புகழ்வது இல்லை பழிப்பது, புகழ்வதை போல் பழிப்பதுன்ற மாதிரி அங்கே பழிச்சுட்டாங்க, மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஓகே, யூ நோ ஹவு டு பிரிக் த திங்ஸ். உங்களால் எப்படி உடைக்க முடியும், எப்படி காலி பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க பேசியே உடைக்க முடியும், உங்களை காலி பண்ண முடியும், எமோஷனலா டேமேஜ் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும்ன்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா குறுக்கலாட்ட வியானா இந்த நமக்கு கான்வர்சேஷன் வேண்டாம், இப்போ இந்த கான்வர்சேஷன் நமக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு பக்கம் வியானா கிட்ட சாண்ட்ரா சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, ஐயோ இப்போ இந்த கூட இருந்த விக்ரமுக்கே இந்த அடி விழுதுன்னா அடுத்து நம்ம பக்கம் திருப்பி விட்டுரு போறான்ற மாதிரி இது சாண்ட்ரா விக்ரம காப்பாற்ற நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது கிடையாது. சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்கான முயற்சி தான் இது. இதை பேச வேண்டாம் இங்க அப்படின்னு. ஏன்னா அடுத்து ட்ராக்கை திருப்பி நம்ம பக்கம் விட்டா நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசி இருக்கோம், நமக்கு ரிவர்ஸ் ஆயிர போகுது அப்படின்றதால அப்படியே வந்து சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது விக்ரமி காப்பாத்துற மாதிரி தெரியும். பட் ரியல் இன்டென்ஷன் அது கிடையாது. அவங்க தன்னைத்தானே காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுற மாதிரி எனக்கு தோணுது. உடனே லெட் மீ டாக் தட் வை, நான் பேசுறேன் அப்படின் போது இல்லை வேண்டாம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, சாண்ட்ரா எனக்கு இந்த வீட்டில் பேச உரிமை இருக்கு, சாண்ட்ரா எனக்கு பேச உரிமையா இருக்கு, இங்க நான் ஹர்ட் ஆயிருக்கேன், என்னோட ஹர்ட்டை நான் வெளிப்படுத்துறேன், எனக்கு ஹர்ட் ஆயிருக்கேன்ற மாதிரி. ஸோ உங்களுடைய கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு, சொல்லுங்க, என் ஹர்ட்டை நான் வெளிப்படுத்துறேன்ற மாதிரி வெளிப்படுத்துறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த ஷேடோட விக்ரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஸோ விக்ரமோட ஒரு சைடு பார்த்துட்டேன்,
அந்த ஒரு சைடு பார்க்கும்போது எனக்கு வெளியே போய் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. அதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அது என்னை ஹெவியாக பாதிச்சிருக்கு, ஹெவியாக வந்து ஹர்ட் பண்ணியிருக்குன்றத சொல்கிறாங்க. அவங்க எந்த இன்சிடென்ட், எனக்கு தெரிஞ்ச அந்த லவ் மேட்டர் இன்சிடென்ட் தான் இவங்களை ஹெவியாக பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அட்வைஸ் பெட்ரூமில் உட்காந்து பண்ணுவார், அந்த அட்வைஸ் தான் நினைக்கிறேனே தாண்டி வேற எந்த இன்சிடென்ட் வியானாக்கும் இவருக்கும் இதுவாச்சு. மற்றபடி இந்த இன்னர் மேட்டர்லாம் மேடம் மேலே தான் தப்பு. எப்படி இன்னர் மேட்டர் இதெல்லாமே மேடம் மேலே தப்பு, அதை தூக்கி இவர் மேலே போட ட்ரை பண்ணாங்கன்னா தப்பு. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட் தான். பட் இன்னும் எக்ஸாக்டா என்ன விஷயம் அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, பட் இதை நான் எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, உடனே விக்ரம் வந்து ஒன்னே சொல்லிக்கிறேன், கேம் முடிஞ்சிருச்சு, கேம் ஓவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ணா நான் இன்னும் முடிக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன், இருங்க நான் பேசுறேன்னு அண்ணா சொல்றாங்க. விக்ரம் பாட்னு கிளம்புறாரு, அரோரா பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க, கிளம்புறேன், கேம் இஸ் டன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி கார்டன் ஏரியால வெளியேறி கார்டன் ஏரியால வந்து உட்கார்ற விக்ரமை அழுது கொண்டே வந்து விக்ரமை பார்க்க முடிஞ்சது. ஆனா விக்ரம் வந்து இது பேசியே வந்து அவர்கிட்ட ஒரு பொறுமையா பேசுறதால அவர் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நம்பிடுவாங்களா? அதனால சில பேர் அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது அப்படின்றதுதான் பாயிண்ட். பட் எனக்கு அந்த ஒரு இஷ்யூல அது இவர் சொல்லியிருந்து நீங்க போய் பண்ணீங்கன்னா அது உங்களோட தப்பு. அதை அவர் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீக்கெண்ட்ல நீங்க போய் அட்ரஸ் பண்ண அப்புறம் கூட நீங்க வந்து அதை புரிஞ்சுக்காம அப்படியே பழங்க, அது உங்களுடைய பாயிண்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது வியானாவோட தப்பு தான். அதுக்கப்புறம் தான் நீங்க வர முடியும். மற்றபடி நீங்க வந்து தொடர்ந்து இப்ப விக்ரம வந்து இவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா விக்ரமுக்கு மவுஸ் ஏறதான் செய்யும், ஓட்டு ஏறதான் செய்யும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.